என் கைய புடிச்சுக்கோடா கண்ணா. வா போலம். மோர் மோர்னு முறுக்கு, கை முறுக்கு. என்னயா பாத்துட்டு இருக்க? வாங்கி சாப்பிடு. நல்ல காரமான முறுக்கு, கார முறுக்கு. வண்டி கிளம்புறதுக்குள்ள வாங்கி போட்டுக்கோங்க. இஞ்சி பரப்பா, இஞ்சி பரப்பா, சீரக மிட்டை இஞ்சி பரப்பா. பஸ் திருப்பரப்பா பாத்தி வரா இருக்கா. அது நல்ல இஞ்சி பரப்பா. ஒன்று ரெண்டு வந்தா. மல்லிப்பூ, நம்ம மதுரை மல்லிப்பூ. மாமி வாசத்தை பாருங்க. ஒரு முளம் 2 வைதான். கொண்டைக்கு அழகான ஃப்ரெஷ் பூ. ஓயா காய் மாங்க கீது முன்னே பொடி போட்ட கல மாங்க ஒரிஜினல் லக்ஷ்மி தான் பேசா வைக்ரூசியா மாங்க கீது வாங்க வாங்க. என்ன அத்தை வண்டி இவ்வளவு லேட்டு? அன்பு, என்னப்பா மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல மாங்காய் சாப்பிடுறதுல வாயெல்லாம் சிவப்பா இருக்கு. ஆமாப்பா, வழியில வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. அதுல 1 மணி நேரம் போயிருச்சு. அன்புக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு போல. அதையெல்லாம் விடுங்க. வீட்டுல தபன்னு விருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏறுங்க வண்டியில போயிடலாம். அன்பு இந்தா முன்னாடி உட்காரு, மாமாவுக்கு பக்கத்துல. முதல்ல இந்த சர்க்கரை பொங்கலை சாப்பிடுப்பா, அப்புறம் பருப்பு ஊத்துறேன். அன்புவுக்கு அந்த உருளைக்கிழங்கு பொரியலை எடுத்து வைங்க. அத்தை, பஸ்ல வாங்கின முறுக்க விட இந்த சாம்பார் வாசம் ஆள தூக்குதே. இது நம்ம மதுரை சாம்பார்ப்பா. சின்ன வெங்காயம் போட்டு அத்தை செஞ்சது. இந்தா நெய் ஊத்திக்கோ, அப்பதான் ருசி தூக்கலா இருக்கும். அன்பு, இன்னைக்கு ஒரு புளி பிடிக்கணும், சரியா? இன்னமும் கொஞ்சம் சாம்பார் ஊத்தட்டுமா? நல்ல திருப்தியான சாப்பாடு. பஸ் பிரயாண களைப்பெல்லாம் இந்த வாழையில சாப்பாட்டுல பறந்து போயிடுச்சுப்பா. சாப்பிட்டு முடிங்க. சாயந்தரம் அப்படியே போய் ஒரு ஜில் ஜில் ஜிகர் தண்டா குடிச்சிட்டு வரலாம். மதுரையில் அது இல்லாம எப்படி கதை முடியும்?